It's time 11:51 p.m. Date 13 month 2 February 2025. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சங்கமித்ரான்ற ஒரு ஃபஸ்ட் பர்த்டே பாப்பாவுக்கு. ஆனால் நாங்கள் பாம்ஷர் ஹோட்டலில் தேர்ட் ஃப்ளோரில் நடந்தது. அதில் மட்டன் பிரியாணி வித் வெஜிடேரியன்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் மட்டன் பிரியாணியில் ஒரு எலும்பு துண்டு எனக்கு கிடச்சிது. எலும்பு துண்டு கிடச்சிதுன்னே நான் பெருசாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. எதிர்பார்க்கவே இல்லை. கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட். அதை சாப்பிட்டேன். நினச்சி கூட பார்க்கல, எதிர்பார்க்கல. அந்த குழந்தைய ஆசீர்வதிங்க. அன்பின் பரவாத தகப்பனே, குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, விஐபிஸ். அந்த இடத்துல நான் சாப்பிட்டுட்டு வரேன். எனக்கு கடவுள் நினைக்கிறப்ப கொடுத்தாரு. ஓகே, மத்திய 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடன்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 37 வரை. இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரை வீரர்களையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகர்களையும் சம்பாதித்தான். And it's come to pass after this that Absalom fortified him and chariots and horses and 50 men stood run before him. வசனம் 2. மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழியில் ஓரத்தில் நின்று கொண்டு, இவனாகிலும் தனக்கு இருக்கிற வழிக்கு முகாந்திரமாய் ராஜாவினிடத்தில் நியாயம் தீர்க்க போகும்போது அவனை அழைத்து, நீ இந்த ஊரான் என்று கேட்பான். அவன், உமது அடியேன் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் ஒன்றுக்கு அடுத்த இன்ன ஊரான் என்றார்கள். And Absalom rose up early and stood beside the way and the gate. And it was so that when any man that had a controversy come to the king for the judgment, then an Absalom called unto them and said, of what and city hit thou? And he said, and they servants is of one of these tribes of Israel. வசனம் 3. அப்பொழுது அப்சலோமும் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாயிருக்கிறது. ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். And Absalom said unto them, see, the matters are good and right, but there is no man departed of the king to hear thee. வசனம் 4. பின்னும் அப்சலோம் வழக்கு விஜயம் உள்ளவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வந்து, நான் அவர்களுக்கு நியாயம் செய்யும்படிக்கும் என்னை தேசத்திலே நியாயாதிபதிகளாக வைத்ததால் நலமாயிருக்கும் என்பான். Absalom said, and moreover, oh that I were made a judge in the land, that every man and which hate and any shield or cousin may come unto me, and I will do him justice. வசனம் 5. எவன் ஆகிலும் ஒருவன் அவனை வணங்கு வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவ முத்தம் செய்வான்.
And it was so that when any man come nigh to them, should do him obey obedience, he put from his hand and took him and kissed him. வசனம் 6. அந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். And this manner did an Absalom to all the Israel that come to the king for judgment. So Absalom stole the hearts of the men of the Israel. வசனம் 7. 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனையை எப்ரோனிலே செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். And it's come to pass after 50 years that Absalom said unto the kings, I pray thee, let me go and pray me word, which I have and word unto the Lord in Hebron. வசனம் 8. கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினாள். கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியனாகிய நான் சிரியா தேசத்தில் கோசூரிலே குடியிருக்கும் பொழுது பொருத்தனை பண்ணினான் என்றான். For thy servant were I a woe will I abide a Gozor in Syria, saying, If the Lord and shall bring me again indeed to the Jerusalem, then I will serve the Lord. வசனம் 9. அதற்கு ராஜா சமாதானத்துடனே போ என்றான். அப்பொழுது அவன் எழுந்து எப்ரோனுக்கு போனான். And the king said unto him, Go in peace. So he rose and went to the Hebron. வசனம் 10. அப்சலோம் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் வேவுக்காரர்களை அனுப்பி, நீங்கள் எக்காலந்துணியை கேட்கும் பொழுது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வைத்திருந்தான். But Absalom sent and spake throughout all the tribes of Israel, saying, As soon as ye hear the sound of the trumpet, then he shall say, Absalom reign in Hebron. வசனம் 11. எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர்கள் அப்சலோமுடனே கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகமின்றி அறியாமையினாலே போனார்கள். And with Absalom went 200 men out of the Jerusalem that were called, and they went in their simplicity, and they can know not any things. வசனம் 12. அப்சலோம் வழிகளையே செலுத்த போது தாவீதின் ஆலோசனைக்காரர்களாகிய அகிதோபேல் என்னும் கீலியானையும் அவன் ஊரானாகிய கீலியாவில் இருந்து வரவழைத்தான். அப்படியே கட்டுப்பாடு பலத்த ஜனங்கள் அப்சலோமினிடத்தில் திரளான வந்து கூடினார்கள். And Absalom sent for the Ahithophel the Gilead, David's counselor from a city, when from the Gilead will he offered sacrifice, and the conspiracy was strong, for the people increased continually with Absalom. வசனம் 13. அதை அறிவிக்கிற ஒருவன் தாவீதினிடத்திலே வந்து, இஸ்ரவேலின் ஒவ்வொருவனுடைய இருதயம் அப்சலோமையே பற்றி இருக்கிறது என்றான். And there came a messenger to the David, saying, The heart of the man of the Israel has after Absalom. வசனம் 14. அப்பொழுது தாவீதை எருசலேமிலே என்னிடத்தில் உள்ள தன்னுடைய எல்லா ஊரானையும் நோக்கி, எழுந்து ஓடிப்போவோம், இல்லாவிட்டால் நாம் அப்சலோமுக்கு தப்ப இடமில்லை. அவன் தீவிரித்து நம்மிடத்தில் வந்து நம்மை பிடித்து நம்மை பொல்லாப்பு வரப்பண்ணி நகரத்தை பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணாத படிக்கும் தீவிரமாய் புறப்படுங்கள் என்றான். And David said unto all the servants that were with him that in Jerusalem, Rise and let us fight, for we shall not
escape from Apollon. Make haste speed to the depart, lest he and overtake you and sturdily hand and bring evil upon use, and smitten the city with the rage of the sword. வசனம் 15 ராஜாவின் ஊழியக்காரர்கள் ராஜாவை பார்த்து, இதோ ராஜாவாகிய எங்கள் ஆண்டவன் கட்டளையிடும் காரியத்தை எல்லாம் செய்ய உமது அடியனாகிய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம் என்றார்கள். And the kings and servants said unto the kings, behold, their servants are ready to do what service my lord the kings shall appoint. வசனம் 16 அப்படியே ராஜாவும் அவனுடைய வீட்டார் எல்லோரும் கால்நடையாய் புறப்பட்டார்கள். வீட்டுக்காக ராஜா மறுபடியாட்டி ஆகிய 10 ஸ்திரீகளையே பின் வைத்தான். And the kings went front, and all this household and after him. And the kings led then women which were in concubines to keep the house. வசனம் 17 ராஜாவும் சமஸ்த ஜனங்களும் கால்நடையாய் புறப்பட்டு சற்று தூரம் போய் ஒரு இடத்திலேயே தரித்து நின்றார்கள். And the kings went in front, and all the peoples after him, and tried in the place that was in front of. வசனம் 18 அவனுடைய ஊழியக்காரர்கள் எல்லோரும் கிதியோயர் யாவரும் பிலேயாத்தியர் யாவரும் அவன் பக்கத்திலே நடந்து போனார்கள். காத்தேரில் இருந்து கால்நடையாய் வந்து இருந்த 600 பேராகிய கீதியர்கள் எல்லோரும் ராஜாவுக்கு முன்பாக நடந்தார்கள். And all the servants followed and besieged him, and all the charities, and all his pleasantries, and all the Gideons, 600 men which come after him from the gate, paused and before the king. வசனம் 19 அப்பொழுது ராஜா காத்தியனாகிய ஈத்தியா பார்த்து, நீ என்னுடனே கூட வரவென்ன? நீர் திரும்பி போய் ராஜாவினுடனே நீ ஒரு அந்நிய தேசத்தின் நீ உன் இடத்திற்கு திரும்பி போகலாம். Then said and king to the Litiae, the Getae, wherefore and goest thou also with use, return to thy place, and abide with the kings, for thou art and stronger, and also an excellent. வசனம் 20 நீ நேற்றைய தினம் வந்தாய், இன்று நான் உன்னை எங்களுடனே நடந்து வரும்படிக்கு அழைத்து கொண்டு போகலாம். நான் போகும் கூடிய இடத்திற்கு போகிறேன். நீ என் சகோதரரையும் அழைத்து கொண்டு திரும்பி போ. கிருபையும் உன்னோடு இருப்பதாக என்றான். Where was the comest and but yesterday? Shall and I this day make and thee go up and down with you? Seeing I go whither I may return though, and take back thy brother and mercy, and true be with thee. வசனம் 21 ஆனாலும் ஈத்தியன் ராஜாவுக்கும் பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கேயே உமது அடியேனும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்கிறேன் என்றான். And Lidai answered the kings and said, as the Lord liveth, and as me Lord and the king liveth, and surely in which place my Lord and the kings shall be, whether in and death or life, even there also will and the servants be. வசனம் 22 அப்பொழுது தாவீது ஈத்தியனை நோக்கி, நடந்ததாவது என்றான். அப்படியே கீத்தியனாகிய ஈத்தியனும் அவனுடைய எல்லா மனுஷர்களும் அவனுடைய இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நடந்து போனார்கள். And David said, and Lithian go and pass over the Lithian go, Gittians pass and over and all these men, and all the little ones that were with me. வசனம் 23 சகல ஜனங்களும் நடந்து போகிறபோது தேசத்தார்கள் எல்லோரும் மகா சத்தமாய் அழுதார்கள். ராஜா கீதரன் ஆற்றையை கடந்தார்கள். ஜனங்கள் எல்லோரும் வனாந்திரத்திற்கு போகிற வழியை நடந்து போனார்கள். And all the countries wept with this loud voice. All these people passed over the king, also himself passed over the broken Cretan.
on all the people base was it over the truth and the way of the wilderness. வசனம் 24. சத்தத்திற்கு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அவனுடன் கூட இருந்த சுமக்கிற சகல லேவியரும் வந்து தேவனுடைய பெட்டியை அங்கே வைத்தார்கள். ஜனங்கள் எல்லோரும் நகரத்தில் இருந்து கடந்து தீரு மட்டும் அபியேத்தர் திரும்பி போயிருந்தான். And also and all the Levites were with him and bringing the ark of the covenants of God, sent down the ark of the God, and Abiathar went up until all the people sat and done passing out of the city. வசனம் 25. ராஜா சதேக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்பவும் கொண்டு போ. கர்த்தருடைய கண்கள் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நான் அதை அவர் வாஸ்தலத்தையே பார்க்கிறதற்கு என்னை திரும்பவும் வரப்பண்ணுவார். And the king said unto the Zerag, carry back the ark of God into the city. If thou shalt find favor in the eyes of the Lord, he will bring me again and show me both his and his habitation. வசனம் 26. அவர் உண்மையிலே உனக்கு பிரியமில்லை என்பாராகில் அதை இங்கே இருக்கிறான் அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடியே உனக்கு செய்வாராக என்றான். But if he does say, I have no delight in thee, behold, hear him let him do to me as seemeth good unto him. வசனம் 27. பின்னும் ராஜா ஆசாரியனாகிய சதாக்கை நோக்கி, நீ ஞான திருஷ்டிக்காரன் அல்லவா? நீ சமாதானத்துடனே நகரத்திற்கு திரும்பி உன் மகன் அகிமேஷுக்கும் அபிஷாரின் மகன் யோனத்தானுமாகிய உன் குமாரர்கள் 2 பேரும் உங்களுடனே கூட திரும்பவும் போகட்டும். And king said, and also unto Zadok the priest are not unto yes sir return into the city in peace, and your 2 sons with you, Ahimaaz your sons, and Zidon the sons of Abiathar. வசனம் 28. எனக்கு அறிவிக்கிறதற்கு எங்களிடத்தில் செய்தி வரும் மட்டும் நான் வானத்தின் வெளிகளில் தரித்திருப்பேன் என்றான். See, I will there in the plain of this wilderness until the calm word of the word from you to the corrupte me. வசனம் 29. அப்படியே சதோக்கும் அபினேத்தாரும் தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு திரும்பி கொண்டு போய் அங்கே இருந்தார்கள். Zodokum therefore and Abinadab carried these ark of the God again Jerusalem, and they tarried. வசனம் 30. தாவீது தன் முகத்தையே மூடி பெருக்காலால் நடந்து அழுது கொண்டே ஒலிவ மலையின் மேலே ஏறிப்போனான். அவனோடு இருந்த சகல ஜனங்களும் முகத்தை மூடி அழுது கொண்டே ஏறினார்கள். And David went up by the Ascantrap Mount, Olive, and wept as he went up, and had on his head and covered, and he went barefoot, and all the people that was with him and covered every man his head, and they went up weeping as they went up. வசனம் 31. அப்சலோமோடு கூட கட்டுப்பாடு பண்ணினவர்களுடனே அகிதோபாலும்
சோர்ந்திருக்கிறான் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டபோது, தாவீது, கர்த்தாவே, அகிதோபாலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி விடுவீராக என்றான். And one told and David, saying, Ahithophel is again among the conspirators with his Absalom. And David said, and O Lord, and I pray thee, turn this counsel of the Ahithophel into the foolishness. வசனம் 32. தாவீது மலையின் உச்சி மட்டும் வந்து அங்கேயே தேவனை பணிந்து கொண்டபோது, இதோ அதிர்கியனாகிய ஓசாப் என் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு தலையின் மேலே புழுதியை போட்டுக்கொண்டவனாய் அவனுக்கு எதிர்ப்பட்டான். And it's come to the pass that when David was come to the top of the mount where he worshipped God, behold, an Uzziah the Hittite came to meet him with his sword and yet upon this head. வசனம் 33. தாவீது அவனை பார்த்து, நீ என்னுடன் கூட நடந்து வந்தால் எனக்கு பாரமாயிருப்பாய். And to whom and David said, and if thou pass and with me, then thou shalt be brought down unto me. வசனம் 34. நீ நகரத்திற்கு திரும்பி போய் அப்சலோமை நோக்கி, ராஜாவே, உம்முடைய ஊழியக்காரனாய் இருப்பேன். முன் நான் உம்முடைய தகப்பனுக்கு ஊழியக்காரனாய் இருந்தேன், இப்பொழுது நான் உனக்கு ஊழியக்காரனாய் என்றாகிலும் எனக்கு அகிதோபோலின் ஆலோசனையை அபத்தமாகவாய். But if thou return to the city and say unto the Absalom, I will be the servants, O king, as I have been these fathers and servants in nature true, so will I now also be the servants then, and my haste and do for me defect the counsel of this Ahithophel. வசனம் 35. உன்னுடனே அங்கே சதாக், அபிதேயர் என்று ஆசாரியர்கள் இருக்கிறார்கள் அல்லவா? ராஜாவின் வீட்டிலே பிறக்கிற ஏதோ செய்தி உண்டோ? என்ன கேள்விப்படுகிறீர்களே, அதையெல்லாம் சதேக், அபியேத்தர் என்னும் ஆசாரியர்களுக்கு அறிவிப்பாய். And thou not and there with and thee Zadok and Abstra the presence therefore in Salem be that when things and soever thou shalt and hear out of the king's house, thou shalt and tell it to Zadok and Abiathar the priest. 36. அங்கே அவர்களுடனே சதேக்கின் மகன் அகிமோசும் அபிதேரின் மகன் யோனதாபும் அவர்கள் 2 குமாரரும் அங்கிருந்தார்கள். அங்கே கேள்விப்படுகிற செய்திகளை எல்லாம் அவன் வசமாய் உனக்கு அனுப்புவீர்களாக என்றான். Behold, and they have and with them their 2 sons, Ahimāaz, Zadok's sons, and Jonathan, Abinadab's sons, and by them he and shall send unto me everything that he can hear. வசனம் 37. அப்படியே தாவீதின் சிநேகிதனாகிய ஊசாய் நகரத்திற்கு வந்தான், அப்சலோமும் எருசலேமுக்கு வந்தான். So Uzziah, David, and friends and come into the city, and Absalom come into the Jerusalem.